இது வந்து ஒரு ரெட் புக் சம். இந்த ரெட் புக் சம்மை நீங்க கண்டிப்பா இப்ப சால்வ் பண்ணி பாருங்க. 2025ல யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. ஸோ வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிபிடி டெஸ்ட், அதாவது குரூப் 2A மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணுன்றவங்க வந்துட்டு 9115049115 வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 2025ல யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு 1 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ காண்டாக்ட் திஸ் நம்பர் ஃபார் மோர் டீடைல்ஸ் ரிகார்டிங் தி இன்டகிரேட்டட் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான ரீசனிங் கிளாஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்க போகுது. பிகாஸ் கிளாசிஃபிகேஷன், அதாவது பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு 4 நம்பர் கொடுத்து அந்த 4 நம்பரில் எது வந்து வித்தியாசமான நம்பர், வித்தியாசமான எழுத்து எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து கிளாசிஃபிகேஷன், அதாவது பகுத்தறிதல். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து 1 by 1 வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 2A மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாப்பிக்காகவும் என்டிபிசி எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து இது இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம், அதே நேரத்தில் லெட்டர் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம், அது மட்டும் இல்லாமல் நம்பர் பேர்னு சொல்லுவோம், அதே மாதிரி லெட்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து 4 வகையை வந்து பிரிக்கலாம். இந்த 4 வகை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாசிஃபிகேஷன் டாபிக்ல எப்படி சார் நம்ம அந்த மார்க்ஸ், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த மார்க்ஸ் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனில் எத்தனை வகையான சம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷனை எடுத்த பொறுத்தல நீங்கள் எப்படி எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்பர் பேஸ்டு வந்து இருக்கும், நம்பர் பேஸ்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் பேஸ்டு, லெட்டர்னா ABCD, அப்புறமா அதுலேயே வந்து நம்பர் பேர்ஸ், அதே மாதிரி லெட்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து 4 வகையாக வந்து பிரிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் சீரீஸ் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து யார் யாரெல்லாம் என்டிபிசி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைப்பாக வந்து இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, டைப் 1 பார்த்தீங்கன்னா சூசிங் தி ஆட் நியூமரல். சூசிங் தி ஆட் நியூமரல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுவோமே. இப்போ 13, 17, 23, 63 இதில் இப்போ 4 நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 4 நம்பரில் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, இதில் பாருங்களேன், இந்த 13 பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும், 17, 23 இது மூணுமே என்னது பிரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 3. 3 2s are 3 1s are. ஸோ இதில் வந்து இதை வந்து நம்ம பிரைம் நம்பர் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், இதை வந்து கிளாசிஃபை பண்ணுறோம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் நம்ம வந்து பிரைம் நம்பர் ஆட் ஒன் அவுட். செகண்ட் இப்போ போகலாம். செகண்ட், ஸோ இதில் பாருங்க 25, 36, 78, 196. 25, 36, 78, 196. ஸோ இதை நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆன்சர் வந்து 60, அதாவது ஆன்சர் வந்து இட் வில் பி நத்திங் பட் ஆல் த நம்பர்ஸ் ஆர் பிரைம் நம்பர்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன்ல வந்துட்டு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 78. பிகாஸ் மற்ற எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 5, 6, ஸோ 196 எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ஆல்சோ அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ 78 வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து ஆட் ஒன் அவுட் வந்து சி, அதாவது 78. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைம் நம்பர் கான்செப்ட், பிரைம் நம்பர். செகண்ட் ஒன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ அடுத்து என்ன டைப் பார்க்கலாம்னு சொல்லி ஒன் டைப்பாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். ஓகே, டைப் 3 8, 24, 125 and at the same time 216. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து கியூபிக் நம்பர்ஸ், அதாவது 2 power 3,
அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து 8. ஸோ இதில் வந்துட்டு எது ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24. இது வந்து 5 ஓடதுன்னு தெரியும். ஸோ 24 தான் வந்து இதில் ஆட் ஒன் அவுட். இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் கான்செப்ட். பர்ஃபெக்ட் கியூப் கீழே வந்து இது வந்து வருது. பர்ஃபெக்ட் கியூப். ஓகே பார்ட். அப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா 21, 36, 56, 91 வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா கூர்ந்து பாருங்க. இது இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பர்ஃபெக்ட், ப்ரைம் நம்பரு, கியூபு அப்படின்ற பேசிக் கான்செப்ட்ஸில் போய் வந்து கொண்டு போகணும். பட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21, 36, 56, 96ல இதில் வந்துட்டு எல்லாமே வந்து டிவிசிபிள் பை 7ல் வந்து கொண்டு வராங்க. டிவிசிபிள் பை 7. divisible by 7. So இதில் எது divisible by 7 கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா it is option B 36. So divisibility 7ல வந்து கொண்டு வரும். division type. இது வந்து ஒரு division type அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த செட்டுக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ அடுத்த டைப் பாருங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம அடிஷன் டைப்ல ஒன்று வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதை நல்லா பாருங்க. 4, 8, 2, 8, 5, 9, 3, 6. ஸோ இதில் ஒன்று வந்து அடிஷன் டைப், இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேட்டிவ் டைப். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டிவிஷன் பார்த்தோம், கியூப் பார்த்தோம், ஸ்கொயர் பார்த்தோம், பிரைம் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை நல்லா பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து எழுதிட்டு இந்த இடத்துல இன்டூ 2 போட்டால் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 8 வந்து வருது. அதே மாதிரி 2 × 2 4, 5 × 2 10, 3 × 2 6. அப்போ இந்த இடத்துல எது வந்து தப்பா இருக்கு? இந்த 59. சோ இது வந்து உங்களுக்கான மல்டிப்ளிகேட்டிவ் டைப்பான கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற ஒரு ஆட் ஒன் அவுட் ப்ராப்ளம். சோ இப்படியே அடுத்த டைப் குள்ள போலாம். சோ இந்த டைப்போட இது என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ். ஓகே. சோ இதுல அடுத்தது பார்க்கலாம். ஆறாவது டைப். சோ 131, 151, 161, 171. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு ரெட் புக் சம். இது வந்து ஒரு ரெட் புக் சம். இந்த ரெட் புக் சம்மை நீங்க கண்டிப்பா இப்ப சால்வ் பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணிட்டு உங்களால முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இது ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் வந்து நான் சால்வ் பண்றேன். ஸோ நல்லா பாருங்க. 1 + 3 + 1 என்ன வரும்? 4, 5. 1 + 5 + 6 7. 1 + 6 + 1 8. 1 + 7 + 1 9. So 9 is an odd number, 7 is an odd number, 5 is an odd number, but 8 is not an odd number. So இதுதான் வந்து நம்மளோடதுல odd one out. So இதுல நம்ம வந்து இப்ப 6 sum solve பண்ணிருக்கோம். இப்ப next set ஆன 7 and 8 வந்து solve பண்ணலாம். ஓகே. இப்போ கொஸ்டின்ல வந்துட்டு இப்போ 751 கொடுத்துருக்காங்க, 734 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு டைப்பை விட்டுருவோம், பிகாஸ் இதுதான் வந்து இந்த சம்மில் வந்து ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் பாருங்க 7 - 4, அதாவது 1th டிஜிட்டில் இருக்கிறதையும் 100th டிஜிட்டில் இருக்கிறதையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற இந்த நம்பர் வந்து வந்துடும். அண்ட் அடுத்து 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 8, 8ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 5. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபீவரிஷாக இருக்கிறதுனால. ஸோ நான் கொஞ்சம் ஹரியப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். அதனால தான் ஒரு ஈஸியான ஒரு டாப்பிக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததில் பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 7யும் 1யும் வந்து மைனஸ் பண்ணால் இந்த இடத்துல 6 தான் வந்து இப்போ வந்து பிளேஸ் ஆயிருக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ 8th சம்ம பாருங்க, 83142709 அப்படின்னு வந்து இருக்கு. ஓகே. இதுல என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். இதுல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஜிட்டையும் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா பாருங்க, 2 + 7 என்னது? 2 + 7, 2 + 7 வந்து 9. 131 என்னது? 4, 5. ஸோ இந்த 3 டிஜிட்டை வந்து ஆட் பண்ணால் இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற அந்த டேர்ம் வந்து வருது. அதே மாதிரி 3, 2, 4 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 வந்து கிடைக்குது. ஸோ இப்படி செக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க 8 + 1 9, 9 + 3 12. அப்படின்னா 3 தான் வந்து கடைசியாக வந்து ஆன்சர் வரணும். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் வந்து A. ஸோ இப்போ நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகே.
ஸோ இப்போ 9th சம் 48 50 82 290. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்கொயர் ப்ளஸ் அடிஷன் அப்படின்ற ரெண்டு முக்கியமான சில இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இதை வச்சு ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இது மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களால் டீகோடே பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஒன்னை பாருங்கள். இப்போது இந்த 50 அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் நம்பரோட அடிஷனில் பக்கத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 7 into 7, அதாவது 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. 49 plus 1 is equal to 50. அதே மாதிரி 81 வந்து எதோட ஸ்கொயரு? 9 ஓட ஸ்கொயர். அப்போ 9 ஓட ஸ்கொயர் plus 1 என்னது? 81 plus 1 which is equal to 82 ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ கடைசியில் இருக்கிறத பாருங்க, அது வந்து 290. 290ன்றது வந்துட்டு 17 ஸ்கொயர், அதாவது 17 ஸ்கொயர் is equal to what? 289 plus 1 which is equal to 290. So இது tick and the odd one out is 48. So இப்போ அதே மாதிரி 10th sum இங்க முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க பாப்போம். 10th sum சால்வ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்குன்னாலே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் வராது, பிரைம் நம்பரான்னு கண்டுபிடிக்க தேவை வராது, அதே மாதிரி இது கியூபிக் நம்பரான்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷன் ஃபங்க்ஷன். அந்த அடிஷன் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சூப்பர். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதை சால்வ் பண்ணலாம். 3 + 2 என்னது? 10. 10 + 3 என்னது? 13. 13 + 10 வந்து 23. ஓகே, இதை அப்படியே வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 + 7 10. 10 + 10 20. 20 + 7 27. ஓகே, அடுத்து 3 + 1 4. 4 + 8 12. 12 + 9 12 + 9 21 + இது வந்து 27 வந்து இந்த இடத்துலையும் வருது. ஸோ அதே மாதிரி 3 + 1 4. 4 + 6 வந்து என்னது? 4 + 6 வந்து 10. 10 + 8 வந்து 18. இதுவும் வந்து 27 வந்து வருது. ஸோ இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற எல்லா இதுக்கும் 27 27 27. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யோர் ராங் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ஸோ இப்போ நம்ம அடுத்த டைப்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த சம் பாருங்க. 7 15 31 57. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெட் புக் சம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெட் புக் சம். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 11th சம் D57 இஸ் யுவர் ஆட் ஒன் அவுட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு நம்ம 2⁻3 2⁻4 அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அதோட ஒரு மைனஸ் ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி சார்னு கேட்டிங்கன்னா இப்போது 7 இருக்குது. 2 2s are 4. 4 2s are 8. So 2⁻3 is equal to 8 minus 1. அப்போ 2⁻3 minus 1 தான் இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன். அதாவது 2 ஓட பவர் எத்தனையோ அதிலிருந்து -1 பண்ணால் இதுக்கோட ஆன்சர் வந்து வரும். ஸோ 15 பாருங்க. 2⁻4 என்னது? 16. 2⁻4 - 1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது 2⁻5 என்னது? 32. ஸோ 32ல இருந்து -1 பண்ணால் 31. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கிளாசிஃபிகேஷனில் வருது, இது ஒன்று மட்டும் வராது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யோர் ஆட் ஒன் அவுட், தட் இஸ் தி கிளாசிஃபிகேஷன். ஸோ 12th சம். இப்போ இந்த 12th சம் பாருங்க, பார்த்தோன்னே இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரியான சம்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து 1 மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா பாருங்க. 2 3 4 5 3 4 5 6 5 4 6 7 5 6 7 8. சார் இதில் என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கொயர் பார்க்க வேணாம், இது எதுவுமே நம்ம பார்க்க வேணாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொஸ்டினை மட்டும் பாருங்கள். இல்லை 5 6 7 8 அடுத்தடுத்த நம்பர். 3 4 5 6 அடுத்தடுத்த நம்பர் சீக்வன்ஷியல் ஆர்டரில் இருக்குது. 2 3 4 5 சீக்வன்சியல் ஆர்டர் அடுத்தடுத்து இருக்கு. ஸோ ஆனால் இங்கே 4 5 6 7 தானே வரணும். இந்த இடத்துல 4 5 6 7 தானே வரணும். பட் இங்கே வந்து 5 4 6 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ இது வந்து ஆட் ஒன் அவுட்டில் வந்து 12th ஒனோட கிளாசிஃபிகேஷனில் ஆட் ஒன் அவுட். ஸோ இப்போ அடுத்த சம்குள்ளே போகலாம்.
ஸோ இப்போ அடுத்த டைப் ரொம்ப முக்கியமான டைப், சூஸிங் தி ஆட் நியூமரல் பேர். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த டைப் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை நல்லா வந்து கவனமாக வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து இந்த கிளாஸை வந்து கவனிங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா ஒரு பேர் ஆஃப் நம்பர், 2 நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 நம்பருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சாதான் இதில் எது வந்து ஆட் நியூமரல் பேர் அப்படின்னு வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே. 50 66, 64 80, 23 40. ஸோ இது எப்படி சார் இப்போ வந்து நம்ம பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள், 64க்கும் இந்த 80க்கும் வந்து என்ன நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு அனலாகி டாபிக் மாதிரி தான். அனலாகியில் யார் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அவங்களால ஈஸியாக அதை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ 64 + 16 தான் வந்து 80. ஸோ 50 + 16 தான் வந்து என்னதுன்னா 66. 64 + 80 அடுத்துதான் 64 + 16 தான் வந்து 80. பட் 23 + 16 வந்துட்டு 39 தான் வருது. ஸோ this one is the odd one out. So this one is the odd one out. So இப்போ next sum 70 - 80, 54 - 62, 14 - 16, 21 - 24. நல்லா பாருங்க, இது வந்து ஒரு ரேஷியோ பேஸ்ட் சம். இது வந்து ஒரு ரேஷியோ பேஸ்டு சம். நல்லா கவனிங்க, 70 80 10ஆல டிவைட் பண்ண முடியும், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 10. ஸோ 7:8, 7:8, 7:8. ஸோ அடுத்தது 21 24 நம்ம 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 வரும் 3 டேபிளில். ஸோ 3 7s are 3 8s are. ஸோ 7:8. இதே மாதிரி இங்கே 2 டேபிளால் டிவைட் பண்ணுவோம், 7:8. பட் இது மட்டும் எந்த ரேஷியோலையும் 7:8 வராது. ஸோ இதில் வந்து ஆட் ஒன் அவுட் இஸ் ஆப்ஷன் பி இஸ் யோர் கிளாசிஃபைடு ஆட் நியூமரல் பேர். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த டைப்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டைப். இந்த டைப் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் எந்த வகையான ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 71 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 17 இருக்கட்டும், இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? இது எல்லாமே வந்துட்டு பிரைம் நம்பர்ஸ். இது எல்லாமே வந்துட்டு என்னது? பிரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி தான் 67 71 3 5 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பட் இதில் ஒரே ஒரு பேரில் மட்டும் பிரைம் நம்பர் இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ இது வந்து என்னவா வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா ஆட் ஒன் அவுட். ஸோ 37 வந்து பிரைம், 19 பிரைம், 7 பிரைம், 47 3 5 41 இது எல்லாமே வந்து பிரைம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ அடுத்து 1 பிராக்கெட்டில் 5 2 2 4 3 4 5 6. ஸோ இதில் நல்லா பாருங்கள், இது ரொம்ப வந்து ஒரு ஈஸியான சம் தான். இதில் வந்து என்ன இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து அடிஷன் ஃபங்க்ஷன். ஒன்று வந்து ஸ்கொயரு, இன்னொன்று வந்து அடிஷன். இன்னும் வந்து ஸ்கொயரு, இன்னொன்று வந்து அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1 இருக்குது 2 இருக்குது. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் which is equal to 1 plus 4 which is equal to 5. அதுதான் வந்து நடுவில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5 ஸ்கொயர் ட்ரை பண்ணி பாருங்க, 6 ஸ்கொயர் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போகலாம். 2 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் is equal to 4 plus 16 which is equal to 20, அதாவது 20. அதுக்கான ஆன்சரும் வந்து இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி 3க்கும் 4க்கும் ட்ரை பண்ணி பாருங்க. 3க்கும் 4க்கும் 3ஓட ஸ்கொயர் என்னது 9 ப்ளஸ் 4ஓட ஸ்கொயர் என்னது 16. ஸோ கண்டிப்பாக வந்து இதோட 2 அடிஷனும் வந்து 17 வரப்போகிறதில்ல. ஸோ தி ஆட் ஒன் அவுட், அதாவது கிளாசிஃபைடு ஆட் நியூமரல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த சம்மை வந்து பாருங்க. 5th sum 21 49 21 49 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 24 64. ஸோ இதில் என்ன சார் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கூர்ந்து பாருங்கள்.
நல்லா கூர்ந்து பாருங்க. 2149ஓட காமன் டேர்ம் வந்து 2 டேர்ம் வந்து இருக்கு. இதை வந்து 3 ஆலையும் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம், 2 நம்பர். இதை 7 ஆல வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு காமன் பேர், அதாவது காமன் நம்பர் வந்து ஒன்று இருக்கு. அதாவது 3யும் 7 ஆலையும் இது காமனாக வந்து டிவைட் ஆகும். ஸோ அதே மாதிரி 2464 ரெண்டுமே 4 ஆல வந்து எண்ட் ஆகுது. ஸோ 2 ஆல கண்டிப்பா இதுக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும். அதே மாதிரி 2554 ஆகுமா, 8136 ஆகுமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஆப்ஷன் டி இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஷன் டி 8136 அது வந்து 3 ஆல டிவைட் ஆகும். 81ம் 36ம் 3 ஆல வந்து டிவைட் ஆகும். பட் இங்க இருக்கிற இந்த 25ம் 54க்கும் காமனா பாத்தீங்கன்னா HCF அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ தி ஆட் நியூமரல் பேர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 6, 14,9, 17,8, 21,6 and 42,3. ஸோ இதுல ஆப்ஷன் ஏ பாருங்க, 14 into 9. 14 into 9 which is equal to 126. 14 into 9 which is equal to 126. அதே மாதிரி 21 into 6 பார்த்தீங்கன்னாலும் it is 126. அதே மாதிரி 42 into இது பார்த்தாலும் 3 2s are 6, 3 4s are 12. பட் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கான calculated அது வந்து 126க்கு not equal. It is not equal to 126. So the correct answer for this is option B is your correct answer. Sir, இதுல வந்து ரொம்ப क्वेश्चंस சால்வ் பண்றீங்க, எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கனா இந்த டைப்புக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. ஜஸ்ட் அதை எப்படி வந்து நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ரீசனிங்க்கு கிளாஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து 9115049115க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரீசனிங் கிளாஸில் சேர்ந்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஜிஎஸ் கிளாஸில் சேர்ந்துக்கலாம். வாட் எவர் கிளாஸ் யூஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் அந்த கிளாஸில் மட்டும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா அந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் வந்து மேக்ஸ் ஜாயின் பண்ணலாம், லாங்குவேஜுக்கு ஜாயின் பண்ணலாம், இல்லைனா ஜிஎஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 2Aக்கு வந்து டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9115049115க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் 2025க்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன்டகிரேட்டட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டெட்டாக இருக்கட்டும், எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year. ஸோ இப்போ 7th சம் 11713, 16218, 30416, 17119. ஸோ இதில் என்ன சார் காமன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவிஷன் பேஸ்டு சம். ஃபார் எக்ஸாம்பிள் 117 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 13 அப்படின்னு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 9ஆல் டிவைட் பண்ணனா செகண்ட் நம்பர் வந்து வருது. அதே மாதிரி 162 9ஆல் டிவைட் பண்ணால் 18 வரும். 171 9ஆல் டிவைட் பண்ணால் 19 வரும். அண்ட் 304 9ஆல் டிவைட் பண்ணால் 16 வராது. ஸோ தி ஆட் ஒன் அவுட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம் 8th சம் 1975. இதில் வந்து நம்ம எடுத்தோன்னே வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 3152, 7319. ஓகே, ஸோ இதே நம்பர்ஸ் தான் இங்கே வந்து ரீஜம்பிள் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ 5 3 2 1 டிசெண்டிங் ஆர்டர், 9 7 3 1, அதே மாதிரி 8 4 3 2. so the odd one is option A is your wrong answer. so 8க்கு வந்து A தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, ஒரு வித்தியாசமான சம்மு. ஸோ நீங்கள் வந்து இதில் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆப்ஷன் 2க்கு போயிடலாம். 28 minus 4, 28 minus 4 வந்து நீங்கள் வந்து ஆட் ஒன் அவுட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ACD இஸ் தான் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த கோடை வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 22வை 3ஆல் இந்த நம்பரால் நம்ம வந்து அதை வந்து டிவைட் பண்ணணும். 22வை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 7s are 21. ஸோ 1 will be your remainder. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 1 வந்து ரிமைண்டர் ஆகிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் 36 வந்து திருப்பி வந்து நம்ம 5ஆல் இது பண்ணுவோம். 5 6 are 30, 5 7s are 35.
ஸோ 1 வந்து ரிமைண்டர் வருது. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் டி 43. ஸோ 43யும் பார்த்தீங்கன்னா 6ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணும்போது 7s are 42 ரிமைண்டர் 1. ஸோ எல்லா இடத்துலையும் 7 times 7 times 7 times. அதே மாதிரி ரிமைண்டர் 111. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன வந்து ஒரு என்ன இருக்குது கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி 28 பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் இது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர் ஹியர். இப்போ 10th பாருங்க, இது வந்து ஒரு ரேஷியோ பேஸ்டு சம் தான். இது வந்து ஒரு ரேஷியோ பேஸ்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம காமன் டேர்ம்ஸால் வந்து இது செக்ரிகேட் பண்ணலாம். 2 1:2 4:2 2:8. அதே மாதிரி இங்கே 3ஆல் வந்து ரேஷியோ எடுத்தோன்னா 1:4:2 2:8. இங்க 1:4:2:8 அப்படின்ற அதே ரேஷியோல தான் இருக்கு. ஸோ யுவர் கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் ஏ விச் இஸ் தி ஆட் ஒன் அவுட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வேகமாக போன மாதிரி இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீவரிஷாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து ஹரியப் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து இன்னும் இன் டீட்டெயில்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணுங்க. இன்னும் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதான் 2A மெயின்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். சோ கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், வேர் டு ஸ்டடி PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். சோ ஆல் தி பெஸ்ட். ஷேர் the video with your friends, like the video and subscribe for Ustadian Academy. Thank you.